ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 12ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆணி மாதத்துடைய 28ஆம் நாள். அதே போல் கிழமை நாளை நாள் சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஒத்த சனிக்கிழமை ரொம்ப சிறப்பான சனிக்கிழமை என்று சொல்லலாம். அது என்னடா ஒத்த சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த சிறப்பான கிழமை மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த சிறப்பான விரதமும் வருது. அதனால் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை ஒத்த சனிக்கிழமை என்று அழைக்கப்படுது. அப்படி என்ன பெருமாளுக்கு உகந்த விரதம் நாளை நாள் வருது அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் திருவோண விரதமானது வருது. பெருமாளுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம்னா அது திருவோண நட்சத்திரம். மாதந்தோறும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தை திருவோண விரதமாக பெருமாளுக்கு அனுஷ்டிக்கப்படுது. அந்த வகையில் இந்த ஆணி மாதத்தில் திருவோண விரதமானது நாளை நாள் வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த திருவோண விரதம் ஒரு சாதாரண திருவோண விரதம் கிடையாது. தேய்பிரையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதம். இந்த திருவோண விரதமும் சனிக்கிழமையும் நாளை நாள் சேர்ந்து வர்றதுனால நாளை மங்களகரமான சனிக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நாம் செய்யணும். இந்த ஒரு பரிகாரம் நாம் செய்கிறதுனால நம்மளோட தலையெழுத்து மாறும். ஸோ நம்மளோட தலையெழுத்து மாற அப்படி என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. நாளை சனிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயார் இருக்கிறாங்கல்ல, அந்த தாயாரை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா திருவோண விரதம் வரக்கூடிய நாளை நாள் அந்த தாயாரை இந்த மாதிரி வழிபாடு செய்தால் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல்கள் பலிக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த தாயாரை வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த தாயாரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சனிக்கிழமை நாளைய திருவோண விரதம் நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று யார் இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்கிறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் என்பது வரவே வராது. அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை உங்களுடைய வீட்டில் எதிர்பாராமல் பெரிய துக்கம் நடந்து விட்டது என்று சில பேர் சொல்லுவாங்க அல்லவா? அதுபோல் பேர் ஆபத்து, பேர் அதிர்ச்சி, பெரும் துக்கமும் உங்கள் குடும்பத்திற்கு வராது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரிய தடையும் இருக்காது. அந்தந்த வயதில் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு நடக்க வேண்டிய அந்தந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த பரிகாரம் செய்கிறதுனால நடக்கும். திருமண வரம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, வேலை, கணவருக்கு வருமானம், ஆரோக்கியம், இந்த மாதிரி அத்தனை செல்வங்களும் உங்களை தேடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும். அதுவும் வீடு தேடி வர செய்யும். அந்த மாதிரியான ஒரு எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டை நாளை நாள் எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டாக இந்த வழிபாட்டை இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரதை தெரிஞ்சு மறக்காமல் இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த வழிபாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தான் செய்யணும். பெருமாள் கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாளை சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கோ அந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. நேராக பெருமாள் கோவிலுக்கு சென்றதுக்கு பின்னாடி அங்கு தாயாரை தான் தரிசனம் பண்ணணும். தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்ததே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யணும். நேராக பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை நேராக தரிசனம் செய்ய வேண்டும். அப்புறம் தாயாருக்கு வாசனையான பூ கொஞ்சம் நீங்கள் எடுத்து விட்டே போங்க. தாயார் சன்னதியில் பூவை ஃபஸ்ட்டு போட்டுருங்க தாயாருக்கு. அப்புறம் தாயார் சன்னதியில் 5 மண் அகல் விளக்குகள் கொண்டு அதில் திரியெல்லாம் போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும். நெய் ஊற்றுனீங்கன்னா சிறப்பு. எங்ககிட்ட நெய் வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றியாவது தீபத்தை ஏற்றுங்க. பிறகு பெருமாளுக்கு சன்னிதானத்துக்கு போய் துளசி வாங்கி கொடுத்து விட்டு பெருமாளையும் சேவித்திருங்க. பெருமாளை சேவித்ததுக்கு பின்னாடி தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து
கோவில்லையே 21 முறை வலம் வாருங்க. அந்த 21 முறை வலம் வரும்போதே உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க. வழிபாட்டை செய்து பிறகு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை வைத்து வீடு திரும்ப வேண்டியது தான். இவ்வளவு தாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம். நாளை நாள் விரதம் இருக்கணும், பெருசாக ஏதாவது பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட டைமுக்கு தகுந்தவாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. காலையிலையோ மாலையிலையோ கோவில் நட திறக்கிறதுக்கு ஏற்ப போய் டைரெக்டாக பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி தாயாரை வழிபாடு செய்து தாயாருக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி 5 அகல் விளக்குகள் வந்து போடுங்க. அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து சேவித்து கோவிலையோ 21 முறை வலம் வருது. இந்த சிம்பிள் விஷயம் செய்துட்டு வீடு திரும்ப வேண்டியதான். இது வந்து நீங்கள் செய்கிறது வந்து சிம்பிளாக இருந்தாலும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும். அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் நாளை நாள் செய்யலாம். உங்கள் குடும்பம் சுபிட்சம் அடைய யார் வேணாலும் செய்யலாம். என்ன நினைத்து இந்த வேண்டுதல் நீங்கள் செய்ய துவங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லே வந்து நிறைவேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைவேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறத விட நிறைவேறு என்று சொல்லலாம். உங்கள் குடும்பம் பல தலைமுறைக்கு சீர சிறப்புமாக செல்வ செழிப்போடு இருக்க கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு நாளைய சனிக்கிழமை திருவோண விரத நாளில் செல்லுங்க. நான் சொன்னது மாதிரி தாயாருக்கு விளக்கு போட்டுவிட்டு தாயாரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெருமாளிடம் வரத்தை கேட்டு பாருங்கள். இந்த முறையில் நாளை நாள் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து மாறுவதை நீங்களே பார்க்கலாம். இந்த முறையில் வழிபாடு செய்தால் இல்லை என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. அதாவது இந்த வழிபாடை பெருமாளுக்கு நாளை நாள் நீங்கள் செய்யும்போது பெருமாளுக்கு இந்த சனிக்கிழமை திருவோண விரத நாளில் செய்யும்போது நீங்கள் கேட்கக்கூடிய வரத்துக்கு வாழ்க்கையில் இல்லைங்கிறதே வந்து வராது. அந்தளவுக்கு கோடி கோடியான செல்வ வளம் இந்த பரிகாரத்தினால பெருகும். அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷமும் உங்களுக்கு பெருகும். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையான முறையில் இந்த எளிமையான வழிபாட்டை நாளை தினத்தில் செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும். அந்த ஒரு இதோடு இப்போ இந்த வீடியோவை வந்து நான் முடித்துக்கொள்கிறேன். ஒருவேளை நாளை நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக விரதம் வந்து இருக்கலாங்க. விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலே வந்து எழுந்திரிக்கும் போதே குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜரையில் வந்து அமர்ந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாலையில் அந்தி சாய்ந்து சந்திரன் வர வரைக்குமே விரதம் இருங்க. சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி பெருமாளுக்கு ஒரு விளக்கேற்றி விரதத்தை முடித்துக்குங்க. விரதம் இருக்கிறவங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு படையல் போடணும். திருவோண விரதனாவே பெருமாளுக்கு படையல் போடுறது தான் சிறப்பு. சாதம், பருப்பு குழம்பு, ரசம் இந்த மாதிரி வெரைட்டியாக நாளை நாள் ரெடி பண்ணி வாழை இலையில் போட்டு அதை பெருமாளுக்கு படைத்து அதை கொஞ்சமாக எடுத்து காகத்துக்கு வைத்துட்டு அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்ணும். ஆக்சுவலி திருவோண விரதம் இருக்கிறதுக்கு நிறைய முறைகள்லாம் இருக்குது. சிம்பிளாக இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை விரதம்லாம் இருக்க முடியாது நான் பரிகாரம் மட்டும் செய்கிறேன் அப்படின்னா பரிகாரம் மட்டும் நீங்கள் நாளை நாள் நான் சொன்னதை வந்து செய்யலாம். விரதம் இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. அதே போல் உங்களோட சக்திக்கேற்ப கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பிரசாதங்கள் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. கற்கண்டு, பொங்கல், வடை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கொடுங்க. அதை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் வந்து மாறும். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து தானமாக கொடுங்க. இல்லை என்னால் தானமும் கொடுக்க முடியாது அப்படின்னா ஓகே தான். நார்மலாக இந்த வழிபாடு மட்டும் செய்யுங்க. இந்த வழிபாடு கரெக்டாக பௌர்ணமி முடிந்து திருவோண விரதத்தில் செய்கிறீங்க. நிச்சயம் இந்த ஒரு வழிபாடுனால உங்களுக்கு அடுத்த வாரத்தோட சனிக்கிழமை வரதுக்குள்ளேயே ஏதாவது மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ரொம்ப மனசு பாரமாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் தாயாரை நினைத்து நீங்கள் செய்கிறீங்க. எந்த தாயாவது பிள்ளை கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கிரக பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க சரி பண்ணிடுவாங்க.
நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பலன் பெறுங்க. இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.